ஹாய் கைஸ், என்னதான் காய் இருக்கிறது முக்கியமாகவே இருந்தாலுமே காலையில் நமக்கு சாப்பிடாம இருந்தால் மண்டை மூளை வேலை செய்யாது. காலையிலே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்குள்ளே பூந்தாச்சுங்க. மக்களே வாங்க தோசை சாப்பிடலாம். தெய்வனை வந்து இன்றைக்கி இதெல்லாம் நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறாரு. ஆமாம் ஸ்பான்சர் தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு மாமரத்துக்கு அடியில் ஒரு தூக்கத்தை போட்டலான்னு பார்த்தேன். ஆனால் நம்ம கொத்துக்கார் டேஞ்சரு. அதனால் பார்த்தீங்கன்னா உரிக்க ஆரம்பிச்சு எப்படி கும்மி முடிஞ்சுனே தெரியலங்க. டப்புன்னு பார்த்தீங்கன்னா பசங்க பூரா உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கும்மியும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னங்க காய் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் தட்டி விட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெண்டாவது பக்கம் காய் உரிக்கிறோம். ஃபஸ்ட்டு காலையில் போட்டிருந்த பக்கமும் பெரிய காய், இப்போ ரெண்டாவது போட்டிருந்த பக்கமும் பெரிய காய்ங்க. அதனால் என்ன தான் பண்ணுறதுனே தெரில. எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த கும்மியை முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா பார்த்தா காய் முடிஞ்சு அவங்க ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். ஏற்றுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. நமக்கு தான் சாப்பிடாம இருந்தால் மண்டை மூளை வேலை செய்யாதே. மதிய சாப்பாடு எங்கடான்னு தான் கேட்பீங்க. 3:30 பார்த்தீங்கன்னா கார்த்திகை நமக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாரு. அதை சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க 3:30 உட்காந்து. மக்களே பாருங்கள், மதிய சாப்பாடு 3:15 சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு இருக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பால்பாண்டி வேறு அந்த இடத்துக்கு வந்துட்டான். எனக்கே டக்குன்னு ஆச்சரியமாக போச்சு. என்னடா அவன் காலையிலேருந்து ஆளக்கானா இப்போ திடீர்னு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா பால்பாண்டி காய் உரிச்சியா இல்லை மஞ்சு பிச்சியா? மஞ்சு பிச்சியா? எவ்வளோ காய் தான் பிச்சை இன்னைக்கு? 1500. எவ்வளோ? 1500. நம்ம பால்பாண்டி வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சாலே 1500 காய் தாங்க சொல்லுவான். வேறு எதுவுமே சொல்ல மாட்டான். என்னன்னு தெரியல அவனுக்கு. அந்த 1500 காயில் என்ன இருக்குன்னு தெரியல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்தை தாண்டி போயிடுச்சு. இதுக்கு மேலே வீடியோ லென்த்தாக எடுத்துகிட்டு போனேன்னா நாசமாக போயிடுவா.